வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லவ் லைஸ் ப்ளீடிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு லெஸ்பியன் லவ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லவ் அண்ட் ஜாக்கி அப்படின்ற ரெண்டு பெண்கள், இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய காதல், அதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆக்சுவலா இந்த லவ் அண்ட் ஜாக்கி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜிம்ல தான் மீட் பண்ணிப்பாங்க. அந்த ஜிம்ல தான் இன்சார்ஜா லவ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஜாக்கி அந்த ஜிம்முக்கு ட்ரைனிங் எடுக்க வரவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது அண்ட் அது லவ்வா மாறுது. அண்ட் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருப்பாங்க. இதுல லவ்வோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. அண்ட் அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். அண்ட் ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீமேலுக்கு நடக்கும்ல பாடி பில்டிங் காம்படிஷன், அதுல வந்து எப்படியாவது பெருசா ஜெயிக்கணும் அப்படின்ற ஆம்பிஷனோட இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கட்டத்துல ஜாக்கி லவ்வோட குடும்ப பிரச்சனையில எதிர்பாராத விதமா இறங்கி ஒரு சம்பவம் பண்ணிடுவாங்க. அந்த சம்பவம் என்ன, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்துல நிறைய விஷயங்களை ரொம்ப புதுமையா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு லெஸ்பியன் லவ்வ மையமா வச்சு ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் கொடுக்க முயற்சி பண்ணது அப்படின்றதே ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டா தான் பாக்குறேன். அதையும் ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலா 1989ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை, அதையும் ஒரு விதமான மெக்சிகன் மூவி ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணது அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ரெண்டு லீட் கேரக்டர்ஸ் லவ் அண்ட் ஜாக்கி, இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஜாக்கியை பாக்குறதுக்கு ஒரு விதமான ஃபீமேல் மவுண்டைன் மாதிரி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறவங்க எப்படி ரெடி ஆவாங்க அது மாதிரி பக்காவா அவங்க பிசிக்கை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊர்லயுமே நிறைய சோசியல் இன்ஃபுளுசர்ஸ்லாம் இந்த மாதிரி பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிற வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும் போது பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு விதமான டென்ஷன் அப்படின்றது பில்ட் ஆயிருக்கும். அதாவது யாருக்கு என்ன நடக்க போகுது, இவங்க லவ் எப்படி போய் முடிய போகுது அப்படின்றது ஒரு மாதிரி வித்தியாசமாவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மாதிரி நீட்டாவே முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் லெஸ் தென் 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த ஆக்சுவல் கான்ஃபிளிக்ட் ஒன்று கிரியேட் ஆகும்ல, அது கிரியேட் ஆன விதம் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா அதை காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி அந்த கான்ஃபிளிக்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ரியாக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப லேட்டா வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் பரபரப்பா காட்டியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாக்கி கேரக்டரை ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லிருக்கலாம் தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த படத்துல ரெண்டு வார்னிங்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு அருவருக்கத்தக்க படங்கள் பிடிக்காது அப்படின்னா இந்த படத்தை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த படத்துல வாந்தி எடுக்கிறதுல தொடங்கி அடப்பெடுக்கிறது வரைக்கும் எல்லா காட்சிகளையுமே ரொம்ப வியர்டா காட்டியிருப்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு ஒரு விதமான அருவருக்கத்தக்க ஃபீலை கொடுக்கலாம். ஆல்சோ இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.